கொஞ்சம் நாட்களாவே இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. சார் எனக்கு ஜிஎம்சில எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா நான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சேருவேன். நல்லா பாருங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஈவன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மொத்தம் 36 ஜிஎம்சி இருக்கும். 36 ஜிஎம்சில டாப் 30 ஜிஎம்சில கிடைக்கலன்னா அடுத்து ஒரு 6 ஜிஎம்சில அவங்களுக்கு சீட் அலாட் ஆகும். பட் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இந்த 6 ஜிஎம்சிக்கு பதிலாக பிரைவேட் மெடிக்கல் காலேஜை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபீஸ் எவ்வளோ, சரியா, இது எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும். எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரியா, அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ஒர்த்தா அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ஆப்வியஸ்லி ட்ரீம் வந்து டாக்டர் ஆகிறதா உங்க ட்ரீம் அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஃபீஸ் பே பண்ணணுமா? லைஃப் லாங் கடன் உங்களுக்கு தேவையா? உண்மையிலே இது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா? சரியா, இங்க போட்டிருக்க அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கோடி. சரியா, இந்த 1.5 கோடி என்ன அமௌண்ட் சார் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ லோனு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா பாருங்க, போகிறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஒரு எம்டி ஸ்லைடு வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி மார்க் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ வரைக்கும் என்னை பொறுத்தவரை இது ஒரு அக்யூரேட்டான மார்க்காக இருக்கும் ஃபார் யுவர் செலெக்ஷன். ஓகேவா, இது கொஞ்சம் மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா ரேங்கிங் வந்துச்சுன்னா இந்த டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். உங்களோட மார்க் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மள்ட்ட எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை சீட் இருக்கு, ஃபீஸ் என்னன்னா கவர்மெண்ட் காலேஜ் 36, செமி கவர்மெண்ட் காலேஜ், சரிங்களா, செமி கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னா இஎஸ்ஐசி கேகே நகர். ஓகேவா, ஸோ அது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வராது, ஏன்னா அவங்கள ரன் பண்றது நம்ம கவர்மெண்ட் அண்டர்ல இல்லை. கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐசி இருக்கு, பட் அது கவர்மெண்டா ரன் பண்ணுது, அதனால அது கவர்மெண்ட் காலேஜ் கணக்குல தான் வரும். பட் இஎஸ்ஐசி கேகே நகர் கவர்மெண்ட்ல வராது. எய்ம்ஸ் நம்ம மதுரை எய்ம்ஸ். ஓகேவா, அடுத்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 22, பிரைவேட் யூனிவர்சிட்டி 5, டீம்டு யூனிவர்சிட்டி மொத்தத்துக்கு 13 இருக்கு நம்ம தமிழ்நாடுல. எவ்வளோ சீட்ஸ் சார்? ஓகே, சீட்ஸ் எவ்வளோ, ஒரு காலேஜ்ல சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஜிஎம்சியில் 5200 சீட் இருக்கு. இந்த 5200 சீட்ல 15% ஆஃப் த சீட்ஸ் நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். ரிமைனிங் எல்லா சீட்ஸுமே நம்ம தமிழ்நாடுக்குள்ள தான் வரும். ஸோ மார்க் வந்து நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டால போய் தமிழ்நாடுல இருக்கிற ஏதாவது சீட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா மற்ற ஸ்டேட் பசங்களுக்கு நம்ம சீட் கொடுக்க வேணா, தமிழ்நாடு பசங்களுக்கு அந்த சீட் கிடைக்கட்டும். ஸோ நல்ல மார்க் வருது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டால போயிட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ நீங்க என்ன சூப்பரான மார்க் வச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி கிடைக்குது அப்படின்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டால ட்ரை பண்ணி எம்எம்சி கிடைச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டா எடுத்துக்கோ, ஸ்டேட் கோட்டாக்கு வர வேண்டாம். பட் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஆல் இண்டியா கோட்டால எனக்கு எம்எம்சி கிடைக்காது, பட் ஸ்டேட் கோட்டால வந்து எனக்கு எம்எம்சி கிடைக்கும். அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க, சார் ஆல் இண்டியா கோட்டால போனா எனக்கு கீழ்பாக் கிடைக்குது, ஆனா அந்த தமிழ்நாடு கோட்டால போனா எனக்கு கண்டிப்பா ஸ்டான்லி எம்எம்சி கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்ல நீங்க தமிழ்நாடு கோட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், செமி கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐசி கேகே நகர் எய்ம்ஸ், சரிங்களா, எய்ம்ஸ்ல மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. இந்த 50 சீட்டுமே ஆல் இண்டியா கோட்டால தமிழ்நாடு கோட்டால எதுவுமே வராது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மொத்தம் 22 காலேஜ், ஸோ 3900 சீட்ஸ் இருக்கு. இதுல பாதி சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, பாதி சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா. சேம் வித் பிரைவேட் யூனிவர்சிட்டி 850 சீட் இருக்குது. ஸோ மொத்தம் 4 யூனிவர்சிட்டி, பட் 5 யூனிவர்சிட்டியாக இருக்கும். ஒரே யூனிவர்சிட்டிக்கு அடியில் 2 காலேஜஸ் மாதிரி வரும். ஸோ மொத்தம் 850 சீட் இருக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா பாதி சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, பாதி சீட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால போறப்போ உங்களுக்கு இந்த மைனாரிட்டி கோட்டா எல்லாம் வரும். சரிங்களா, மலையாளம் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி. இப்போ சிஎம்சிக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மைனாரிட்டி, பனிமலர் அதில் முஸ்லீம் மைனாரிட்டி. ஓகே, நிறைய காலேஜ்ல தெலுங்கு மைனாரிட்டி அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த எல்லாம் உங்களுக்கு தனியாக வேணா சொல்லுங்க, நான் சீட் மேட்ரிக்ஸ் மாதிரி தனித்தனியாக கொடுத்துறேன், எந்த காலேஜ்ல எதுக்கு எவ்வளோ மைனாரிட்டி எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு. டீம்டு யூனிவர்சிட்டி வந்து 13, இதுல 3050 சீட் இருக்கு. இது நம்ம கவுன்சிலிங்ல வராது, இது ஆல் இண்டியால தான் போகும், எல்லாமே மேனேஜ்மெண்ட் சீட் தான். ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ எவ்வளோ ஃபீஸ் நல்லா பாரு, பியூர் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் 18,073 ரூபா வருஷத்துக்கான ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ்ல இது வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ். ஓகேவா, டியூஷன் ஃபீஸ் போக கொஞ்சோண்டு லேப் ஃபீஸ் இதெல்லாம் வரும். உங்களுக்கு 25,000 எல்லாம் முடிஞ்சு போயிடும். இதே வந்து செமி கவர்மெண்ட் காலேஜ் போறீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபா வரும் இஎஸ்ஐசி கேகே நகருக்கு. ஓகே, இதே வந்து இஎஸ்ஐசியோட வார்டு மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கும், அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். எய்ம்ஸோட ஃபீஸ் பாருங்க, ஆல் ஓவர் இந்தியா எய்ம்ஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா, டைப்பிங் எரர்லாம் கிடையாது, 1622 ரூபா தான். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், சரியா. ஸோ இங்கே தான் சார் டிஃபரன்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒர்த்தா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் பிரச்சனையே வருது.
ஜிஎம்சியில் சேர்ந்து நீ படிக்கிற 1873 ரூபா ஃபீஸு. அதே விஷயம் தான் நீங்கள் படிக்க போறீங்க. ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம் ரூபா. இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா 5,40,000 ரூபா. சரிங்களா? இதில் வந்து இதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு இருக்குது, சிஎம்சி. சரியா? கிறிஸ்டியன்ஸ் மெடிக்கல் காலேஜ், வேலூரில் இருக்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், அவங்களுக்கு மட்டும் விதி விலக்கு. அவங்க 4.5 லட்சம் ரூபா வாங்க மாட்டாங்க. அவங்களோட ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 56,000 ரூபா கிட்ட வரும். ஸோ அவங்க வந்து நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் சரி, அதே தான். ஆனால் மொத்த சீட்ஸே 100 சீட். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வரும். ஓகேவா? 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ஒன் ஆஃப் த காலேஜ் அது. பட் அதில் ஃபீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, சிஎம்சி வெள்ளூரோட சீட் மேட்ரிக்ஸ் வேணால் சொல்லுங்கள், அதை தனியாக ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கம்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 5,40,000 ரூபா. சரியா? இது எல்லாமே இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம போகிறது. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் 18,000 ரூபா. சரியா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் போறீங்கன்னா 1 லட்சம் ரூபா. எய்ம்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வரும், தமிழ்நாடு கோட்டா வராது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் யூனிவர்சிட்டி. சார் நான் சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறேன். ஸோ பியூர் காலேஜ்க்கு என்ன சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னா, பியூர் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. இந்த ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம். இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி கேட்டகிரி. சரியா? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபீஸ் வரும். ஓகேவா? இதே மாதிரி பிடிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ செமி கவர்மெண்ட் காலேஜ், ஸோ அது வந்து வார்டு மெம்பருக்கு மட்டும் 25,000 ரூபா ஃபீஸ் வரும். ஓகேவா? எஸ். இப்போ யோசிச்சு பாரு, இங்கே தான் சார் பிரச்சனையே எனக்கு. சரியா? ஃபர்ஸ்டே இது பிரச்சனைன்னு சொன்னேன். இப்போ இன்னும் பிரச்சனை என்ன யோசிச்சு பாரு. நீ மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் போய் சேர்ற சார், 4.5 லட்ச ரூபா தான் சொல்றீங்க, 4.5 லட்ச ரூபா தான் ஃபீஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை. டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்ச ரூபா, இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்னு சொல்லி 10 லட்ச ரூபா இழுத்துருவாங்க. புரியுதா? ஸோ ஈவன் வந்து ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீஸ் வரும். ப்ராஸ்பெக்டஸில் என்ன போட்டுருவாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 40,000 50,000 தான் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வரும், 1 லட்ச ரூபா வரும். நான் சூப்பரான காலேஜ், சரியா, பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த காலேஜ் தான்டா 4.5 லட்சம் சொல்கிறான், ப்ளஸ் எல்லா ஃபீஸ் சேர்த்தா 1.5 லட்ச ரூபா சொல்கிறான். அப்போ மொத்தத்துக்கே ஒரு 6 லட்ச ரூபாக்குள்ளே எப்படியோ உனக்கு முடிஞ்சு போயிடும். ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை சார் நாங்கள் தெரியாமல் இதை மட்டும் போட்டோம், மிச்சம் ஃபீஸ் எல்லாம் இருக்குது, மிஸ்லேனியஸில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும். சேர்த்தா 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா கொண்டு போயிடுறான். கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் ஆகணும். ஸோ கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஈவன் அது வந்து லாஸ்ட் டைம் வந்து லைவ்ல இது நடந்துச்சு. ஸோ நான் ஒரு சில காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்க ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதிகமாக சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம தமிழ்நாடுல கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த காலேஜ் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இதை பற்றி ஆக்ஷன் எடுங்கன்னா நான் என்ன சார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். பட் அவங்க நான் என்ன சார் ஆக்ஷன் எடுக்க முடியும்? நீங்கள் வேணா போய் ஆக்ஷன் எடுங்க. ஏங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட தானே வந்து நிற்க முடியும், அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. பட் அவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க. சரிங்க மேம் கம்ப்ளைண்ட் பண்ணோம், மெயில் வச்சு கொடுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ. யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் மெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த வாடிக்கே தெரியலன்றாங்க. சரியா? ஸோ சப்போஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாராச்சும் பார்க்குறீங்க, என்னோட அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் இந்த விஷயத்துல டிரான்ஸ்பெரண்டாக இருக்க சொல்லுங்க ஒரு காலேஜஸையும். ஏன்னா ஃபீஸ் வந்து ஒரு ஃபீஸ் மென்ஷன் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் தட் ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் தான் அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுவான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு, சரிங்களா, லெட் மீ சே பசங்களுக்கு வந்து பிஎஸ்ஜி காலேஜ் பிடிச்சிருக்கு, ஆனால் பனிமலர் மாதா, சரிங்களா, பனிமலர் மாதாவாகலாம், இல்லை அப்படின்னா விவேகானந்தா காலேஜ் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப லோவாக கோட் பண்ணுறாங்க. அப்போ பசங்க என்ன சொல்லுவான், இவங்க ஃபீஸ் கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம வந்து இங்கே போயிடலாம், இங்கேனா 6 லட்சத்தை முடிஞ்சிடும், இங்கே வந்து 8.5 லட்சம் ஆகும். ஆனால் இங்கே அட்மிஷன் போடுறப்ப தான் தெரியுது இவங்களும் 8.5 லட்சம் 9 லட்சம் வாங்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு பதிலாக பேசாமல் நான் இங்கேயும் போயிருப்பேனே, அப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீல் ஆகும். ஸோ தயவு செய்து எவ்வளோ ஃபீஸோ அதை டிரான்ஸ்பெரண்டாக அவங்கள வந்து மென்ஷன் பண்ண சொல்லுங்க. ஸோ யோசிச்சு பாரு, இதில் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீ ஒரு பையன், நீ கவர்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தா டியூஷன் ஃபீஸ் வந்து இவ்வளோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ. சேம் கிளாஸ்ல நீங்கள் எல்லாருமே உட்கார போறீங்க. ஹைலைட் என்னன்னா, இங்கே 4 லட்சம்னா மொத்த ஃபீஸ் 10 லட்சம் ஆயிரும், இங்கே 13 லட்சம்னா மொத்த ஃபீஸ் 20 லட்சம் ரூபா ஆயிரும். இதுதான் உண்மை. ஓகே, சேம் கோஸ் இயர் 5,40,000 ரூபா, இங்கே 16 லட்சம் ரூபா. டீம்ட் யூனிவர்சிட்டி போறீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபா 30 லட்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டும். புரியுதா? டியூஷன் ஃபீஸ் மட்டும் 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரூபா வரைக்கும் போகும். ஓகே, ஸோ வருஷத்துக்கு 35,000 ரூபா ஆயிரும். ஸோ நீ யோசிச்சு பார்த்துக்கோ.
நீ 30 லட்ச ரூபான்னு கணக்கு எடுத்துக்கிட்டு 5 வருஷம்னு சொன்னா கூட உனக்கு 1.5 கோடி ரூபா. நான் ஜென்யூனா சொல்றேன்டா. உங்க பேரண்ட்ஸால சரியா, இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் சும்மா பேரண்ட்ஸ் பக்கத்துல போய் உட்காரு, அவங்களோட சம்பளம் கேளு. சப்போஸ் உங்க பேரண்ட்ஸோட கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாம அவங்க மாசம் மாசம் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கிற காசு 2 லட்சம் ரூபா வச்சு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இங்கே நான் போல சரியா, இந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா வேணா திங்க் பண்ணலாம். ஏன்னா 10 லட்ச ரூபா மாசம் மாசம் அவங்க 2 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால 10 லட்ச ரூபா ஈஸியா பே பண்ணிட முடியும். ஏன்னா கடன் காலி ஆக்கிடக்கூடாது. சார் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் லோன் போட்டு படிப்பேன், நல்ல பெரிய வீடு அப்பு, எங்க அப்பா அம்மா காசு எனக்கு தேவையில்லை, ஸ்டூடெண்ட்ஸ் லோன் போட்டு படிப்பேன். நீ ஜென்யூனா திங்க் பண்ணி பாரு, இவர் 50 லட்ச ரூபா லோன் போட்டு படிக்கிறேன், ஓகேவா? 5 வருஷம் இந்த பேட்ச்ல சேர்றேன், 50 லட்ச ரூபா லோன் போட்டு படிக்கிற. ஒரு வருஷத்துல நீ 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவியா? இல்ல. அப்போ 1 இயரோட வேல்யூ 50 lakhs அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப ஏன் இந்த 1 இயர் நான் சீக்கிரமா போய் எம்பிபிஎஸ் சேர்றதுக்காக 50 lakhs செலவு பண்ணணும்? அதை திங்க் பண்ணிக்கோ. நீ இதுக்கு பதிலா நெக்ஸ்ட் இயர் போ. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாருன்னா, லாஸ்ட் இயர் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க லோனை போட்டு அந்த பையனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேர்க்க போறோம் அப்படின்ட்டாங்க. அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், லாஸ்ட் இயரே கட் ஆஃப் 200க்கு 200 வச்சிருந்தான், ஓகேவா? அந்த பையன் நாங்க அவனுக்கு ஒரு டீசென்டான மார்க் வந்துச்சு, லாஸ்ட் இயர் டீசென்டான மார்க் வந்துச்சு. ஸோ அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விட்றோம் அப்படின்னாங்க அவங்க அப்பா. இந்த பையனும் சார் இந்த மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொன்னா, நீ அதை ஒத்துக்காத, வேண்டாம், அடுத்த வருஷம் நம்ம ட்ராப் எடுத்து படிச்சுக்கலாம்னா அவங்க அப்பா ஒத்துக்கல. அப்ப நான் பேசி கன்வின்ஸ் பண்ணேன். 1 இயர்க்கு அப்புறம், ஏன்னா இந்த டைம் அந்த பையனுக்கு 625 மார்க் கிட்ட அந்த பையன் வாங்குறான். ஸோ டெஃபினெட்லி அவனுக்கு ஒரு ஜிஎம்சி கிடைக்க போகுது. ஓகே, இந்த 1 இயர் அவன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனா 1 இயர் அவன் டைம் வேஸ்ட் பண்றான், அந்த 1 இயர்ல அவன் டைம் வேஸ்ட் பண்ணதுனால அவனால ஃபியூச்சர்ல 50 lakhs சேவ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் லோனுக்கு இது இருக்கான்னு எனக்கு தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஜென்யூனா சொல்றேன் சரியா, ஒரு அண்ணனா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சாரா பார்த்தாலும் சரி, நான் கல்யாணத்துக்கு லோன் போட்டேன்டா, 15 lakh rupees லோன் போட்டேன் கல்யாணத்துக்கு, ஓகேவா? அந்த 15 lakh rupees லோனே நான் 6 வருஷத்துக்கு கட்ட போறேன், புரியுதா? 15 lakh rupees லோனே நான் 6 வருஷத்துக்கு கட்ட போறேன். மாசம் மாசம் 30,000 ரூபாய் கிட்ட எனக்கு இஎம்ஐ பிடிப்பாங்க, சரியா? வாங்கின லோன் என்னமோ 15,000 ரூபாய், நான் கட்டி முடிக்கிறப்ப அது 18-20,000 ரூபாய் நான் கட்டி முடிக்க போறேன். ஸோ 6 வருஷம் நீ யோசிச்சு பார்த்துக்கோ, ஓகேவா? நீங்க கேட்கலாம், சார் நீங்க அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணாலும் இன்னைக்கு இதே செலவு தான். பட் நீ அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணனா இதுக்கு பதிலா நீ இந்த ஃபீஸ்ல பர்சியூ பண்ணலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அது உண்மையிலே ஒர்த்தா? உங்க பேரண்ட்ஸால மாசம் மாசம் அவங்க 2 lakh rupees எக்ஸ்ட்ராவா இருக்கு, செலவு போக எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செய்து வேண்டாம், சரியா? நீங்க இவ்வளோ ஃபீஸ், ஏன்னா எனக்குலாம் தோணும், எப்படா இந்த காலேஜ்ல 20 லட்சம் 30 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க கொடுக்கறதுனால அவன் அந்த ஃபீஸ் வாங்குறான். நீங்க அந்த ஃபீஸ்லாம் கொடுக்கல, யாருமே கொடுக்கலன்னா அவனுக்கு அட்மிஷன் குறைஞ்சு போயிடும். அப்ப நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கலி ஃபீஸ் கம்மி ஆயிரும். பட் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், கெத்துக்காக பண்றோம். தயவு செய்து பார்த்துக்கோ. உங்களுக்கு இவ்வளோதான் காசு அப்படின்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன் அப்ராட் போன்றது, ஓகே? பட் அப்ராட் போறதுலேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. எல்லாம் எதுனாலும் நீ யோசிச்சு முடிவு பண்ணு. என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. மற்றபடி நீங்க பார்த்து முடிவு பண்றதுதான், சரிங்களா? ட்ராப் எடுக்கணும்னு முடிவாயிருச்சு அப்படின்னா யகீன் பேட்ச் இருக்கு. யகீன் பேட்ச் இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபுள் பேட்ச் இந்தியாலேயே, சரியா? தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்தியால பிடபிள்யூலேயே நீ பார்த்துக்கோ. பிடபிள்யூட மற்ற வெர்னாகுலரை கம்பேர் பண்ணி பாரு. மோஸ்ட் அஃபோர்டபுள் பேட்ச் யகீன் பேட்சா இருக்கும். ட்ராப் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போதைக்கு ஆஃபர் ஏதோ போய்கிட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.